Hey everyone, welcome back to Treasury Crafts. என்னோட பேர் அனு. இப்போதான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி வீட்லேயே எப்படி கிளாஸ் பெயிண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் லைனர் 3D அவுட்லைனர்ஸ் எப்படி ஈஸியாக வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. மளிகை சாமான் வாங்கின இந்த கவர் கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த கவர் நிறைய இருந்ததுனால நான் இதை எடுத்திருக்கேன். அப்புறம் செல்லோ டேப் வேணும். இந்த மாதிரி ஷீட் எடுத்துகிட்டு ஒரு கோன் மாதிரி சுருட்டிக்கணும். மெஹந்தி கோன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சுருட்டிக்கணும். சுருட்டிட்டு டேப் வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. ஒரு 4-5 டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. நான் இன்னொரு டைம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு அந்த ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டியாக வேணும்னா சின்ன சைஸில் கூட கோன் பண்ணிக்கலாம். கோன் சுருட்டுறப்போ அந்த டிப் நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பேஸ்ட் ஊற்றுறப்போ வெளியில் வராமல் இருக்கும். அப்புறம் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டாக இருந்ததுன்னா உள்ளே என்ன கலர்னு தெரியும். என்கிட்ட வேறு கலரில் தான் அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் இருக்குன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிவிட்டு என்ன கலர் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் பென் வச்சு எழுதி வச்சுக்கோங்க கவர் மேலே. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு பவுடர் பேஸ் என்னென்னா டால்கம் பவுடர் இருக்குது இல்லையா, இல்லை ஃபேஸுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற பவுடர் இருக்குல்ல, அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் பேபி பவுடர் யூஸ் பண்ணுவீங்கன்னா அது வீட்டில் இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மல் டால்கம் பவுடர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்ற அளவை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒயிட் க்ளூ அதில் மிக்ஸ் பண்ணணும். ஃபெவிகால் இல்லை ஏதோ ஒரு ஒயிட் க்ளூ. எந்த அளவுக்கு பவுடர் எடுத்துருக்கீங்களோ அதே அளவு க்ளூவும் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இன்னும் கொஞ்சம் க்ளூ ஆட் பண்ணுற மாதிரி கூட வரும். இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு க்ளூ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். ஈக்குவலாக டிவைட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு கலர் பண்ணலாம். கலர் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேன். இது பவுடர்டு ஃபுட் கலர். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா கேசரி பவுடர் அப்படின்னு மளிகை கடையில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது 2 rupees தான் இந்த பேக்கெட். 3 கலர்ஸில் எனக்கு கிடச்சிது, அதனால் அது வாங்கியிருந்தேன். ரெட் அண்ட் எல்லோ யூஸ்வலாகவே கிடைக்கும். க்ரீன் கிடைச்சாலும் அதுவுமே வாங்கிக்கோங்க. நல்ல பிரைட்டான கலர்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ ஃபுட் கலர் இல்லாட்டி நீலம் இருக்கு இல்லையா, வேஷ்டிக்கெல்லாம் போடுறது, அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். லாவெண்டர் ஷேடுக்கு ஒரு கலர் கிடைக்குது. இப்போது நான் வேறு பவுடர்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த பவுடரில் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக இந்த பவுடரில் கொஞ்சம் பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதில் அக்ரிலிக் கலர்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த கலரும் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலராக கிராஃப்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட அக்ரிலிக் கலர் இருக்கும், ஸோ அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் கலர் ஷேடுக்கு ஒரு ட்ராப் ப்ரௌன் கலர் எடுத்து அந்த பேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மெட்டாலிக் லைனர் வேணும், கோல்டன் லைனர் வேணும்னா இந்த மாதிரி மெட்டாலிக் பவுடர் இருக்கு இல்லையா, அது மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோல்டன் கலர். இல்லாட்டி கோல்டன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் அது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் லைனர் பண்ணுறதுக்கு நான் பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணுறேன். பிளாக் அக்ரிலிக் கலர் இல்லாட்டி பிளாக் இங்க் இருக்கு இல்லையா, பென்னுக்கெலாம் யூஸ் பண்ணுறது, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கோன் நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து அதில் வச்சுக்கிறேன். ஸோ அந்த பேஸ்ட் அதுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கோனை வெளியில் எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டிப் வரைக்கும் அந்த பேஸ்ட் போகணும். இப்போ அந்த எட்ஜஸை க்ளோஸ் பண்ணிடலாம். துணி வச்சு தொடச்சிட்டு ரைட் சைடு ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு செல்லோ டேப் வச்சு ஒட்டிடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு மடிச்சுட்டு ஒட்டிட்டு இப்போ மேலேருந்து இந்த மாதிரி சுருட்டுங்க. நல்லா சுருட்டி அந்த பேஸ்ட் இருக்கிற வரைக்கும் நல்லா சுருட்டிட்டு செல்லோ டேப் வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. எவ்வளோ செல்லோ டேப் போடணுமோ அந்த அளவுக்கு ஒட்டிக்கோங்க. அந்த பேஸ்ட் வெளியில் வராமல் இருக்கணும். இப்போது 3D அவுட்லைனர் ரெடி ஆகிடுச்சு. இது கிளாஸ் லைனருக்காக நான் பிளாக் கலர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அந்த ஃபுட் கலர்ஸில் ஒரு 3 கலர் அந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதையுமே இந்த மாதிரி கோனில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அதே தான் பண்ணுறேன், உங்களுக்கு புரியணுன்றதுனால 2-3 தடவை செஞ்சு காமிக்கிறேன்.
இந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ஸில் உங்களுக்கு எவ்வளோ 3D அவுட்லைனர்ஸ் வேணுமோ ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் வீட்லேயே. இந்த மாதிரி ஒரு 10 3D அவுட்லைனர் நான் செஞ்சு வச்சுருக்கேன். சிலது நான் அக்ரிலிக் கலர்ஸ் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே கேசரி பவுடர் அந்த மாதிரி அக்ரிலிக் கலர்ஸ் இல்லாமல் 3D அவுட்லைனர் எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே அக்ரிலிக் கலர்ஸ் வச்சு எப்படி 3D அவுட்லைனர் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கல்ப்சர்ஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி, வால் டெக்கர் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாட் பெயிண்டிங் பண்ணுறப்ப யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறப்போ அதில் கிளாஸ் லைனராக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கிளாஸ் பெயிண்ட்ஸ் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா கிளியர் க்ளூ, அதாவது டிரான்ஸ்பரண்ட் க்ளூ. இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும் அந்த க்ளூ. எல்லா கிராஃப்ட் ஷாப்லேயும் கிடைக்கும், ஸ்டேஷ்னரி ஷாப்லேயுமே கிடைக்கும். இந்த மாதிரி கேமல் க்ளூவும் கம்மியான ப்ரைஸில் கிளியர் க்ளூ கிடைக்குது, அதுவுமே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போது கலர் பண்ணுறதுக்கு நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேன், அதாவது கேசரி பவுடர் தான் இது. அப்படின்னு கேட்டிங்கன்னா மளிகை கடையில் கிடைக்கும். 2 rupees தான் இந்த பேக்கெட். நார்மலாக ரெட் எல்லோ எல்லா ஷாப்லேயும் இருக்கும். எனக்கு க்ரீனும் கிடச்சிது, அதனால் அதுவுமே வாங்கியிருந்தேன். உங்ககிட்ட லிக்விட் ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். வைலட் கலருக்கு நான் நீலம் இருக்குல்ல வேஷ்டிக்கெல்லாம் போடுறது, அதை யூஸ் பண்ணி அந்த க்ளூவோடு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் எதுவுமே இல்லாட்டி ஸ்கெட்ச் பென்ஸ் ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த ஸ்கெட்ச் பெனில் இருக்க அந்த ஸ்பாஞ்ச் வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு 3-4 ட்ராப் தண்ணி அதில் ஆட் பண்ணி அந்த கலரை மட்டும் வெளியில் எடுங்க. எடுத்து அந்த க்ளூவோடு சேர்த்துக்கோங்க. ஸ்கெட்ச் பென் வாங்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா கலருமே கிளாஸ் பெயிண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க் இருக்குல்ல, பென்னுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற இங்க் ஒரு 4 பேசிக் ஷேடில் கிடைக்கும். ப்ளூ, பிளாக், ரெட் அண்ட் க்ரீன். அது இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அக்ரிலிக் கலர்ஸும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த க்ளூவோடு சேர்த்து. அவ்வளோதான், கிளாஸ் கலர்ஸ் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. அந்த கலரும் க்ளூவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, ஜஸ்ட் 2 பொருள் போதும் கிளாஸ் பெயிண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. க்ளூ, அப்புறம் அதில் ஆட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கலர், அவ்வளோதான். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஒரு பீகாக் கிளாஸ் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பிளாக் கிளாஸ் லைனர் பண்ணியிருந்தோம்ல, அதை வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த கிளாஸ் கலர்ஸை அப்ளை பண்ணலாம். நான் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். பீகாக்கோட பாடிக்கு நீலம் யூஸ் பண்ணியிருந்த அந்த கிளாஸ் பெயிண்ட்டை வச்சு கலர் பண்ணுறேன். நம்ம ரெடி பண்ணியிருந்த எல்லா கலர்ஸுமே இந்த பீகாக் பெயிண்டிங்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸ் பெயிண்டிங்க்கு கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற கிளாஸ் பெயிண்ட்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த பீகாக் கிளாஸ் பெயிண்டிங் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு பெயிண்டிங்கும் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு சன், ஒரு சூரியன் தான் நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு யூஸ்வலாக நம்ம ரெட் அண்ட் ஆரஞ்ச், இல்லை ஆரஞ்ச் அண்ட் எல்லோ அந்த கலர் தானே கொடுப்போம். ஸோ அந்த 2 கலர்ஸ் தான் நான் கொடுத்துக்கிறேன். இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீட்லேயே ரெடி பண்ண இந்த கிளாஸ் லைனர் அண்ட் கிளாஸ் பெயிண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு தீபாவளி கிராஃப்ட் ஐடியா ஷேர் பண்ணியிருந்தேன். வீட்லேயே பண்ண கிளாஸ் பெயிண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் லைனர்ஸ் வச்சுட்டு ஒரு லேம்ப் ஷேட் எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருந்தேன். இப்போ இந்த லேம்ப் ஷேட் கூட லைட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணுங்கள். இப்போ அந்த லைனர்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் வீட்லேயே பண்ணின பாட். வெறும் கார்ட்போர்ட் பேப்பர் வச்சுட்டு இந்த பாட் ரெடி பண்ணியிருக்கேன். பக்கத்தில் ஒரு இமேஜ் காட்டியிருக்கேன்ல, அதுதான் நான் போஸ்ட் பண்ண வீடியோ. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லாட்டி ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீட்லேயே எப்படி பாட் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போது பேஸ் கலராக ஒரு டார்க் ப்ளூ கலர் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் மெட்டாலிக் லைனர் வச்சுட்டு இந்த மாதிரி 2 லைன் வெர்டிக்கலாக ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த லைனர்ஸ் வச்சு ஏதோ ஒரு டிசைன் போட்டு காட்டுறேன். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. கலர்ஸுமே நல்லா பிரைட்டாக அட்ராக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி நிறைய பாட் டெக்கரேஷன்ஸ், வால் டெக்கர்ஸ், அப்புறம் சிலை எதாவது செய்கிறீங்கன்னா அதில் டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் இந்த லைனர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் பெயிண்டிங்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சிம்பிளாக தான் ஒரு டிசைன் போட்டு காட்டுறேன். இந்த பாட் பெயிண்டிங்க்கு, பாட் டெக்கரேஷன்ஸ்க்கும் நான் யூஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் செஞ்சு காமிக்கிறேன். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுங்கள். கிராஃப்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் சேனலில் நிறைய க்ரியேட்டிவான கிராஃப்ட் ஐடியாஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டிலே எப்படி கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ என்னோடய சேனல் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3D அவுட்லைனர்ஸ் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு துணி வச்சு எட்ஜஸில் தொடச்சிட்டு செலோ டேப் வச்சு இந்த மாதிரி ஒட்டி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பாக்ஸில் காற்று போகாத மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் இப்படியே இருக்கும். இப்போ 3D அவுட்லைனர் வச்சுட்டு ஈஸியாக ஒரு வால் டெக்கர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அது மேலே ரெட் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அடிச்சுட்டு மேலே அப்புறம் அந்த 2 சைட்ஸில் மட்டும் அந்த கார்னர்ஸில் 3D அவுட்லைனர் வச்சுட்டு ஏதோ ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. இப்போ மார்க்கர் வச்சு விநாயகர் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நான் வரைகிற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ப்ளூ கலர் 3D அவுட்லைனர் வச்சுட்டு இந்த கிராஃப்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு 3D எஃபெக்ட்டுக்கு எம்போஸ்டாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியாவில் பார்க்கலாம். Until then, bye from Manu. Bye-bye. Take care.